ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம மல்லி சீரில் என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ராஜேஸ்வரி நடிக்கிறத எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி பெரிய பிரச்சனையே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இத்தனை நாள் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போய் தான் தலைமையில ஏறி உட்காராங்க. இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருகம்புல் ஜூஸ், பாவக்காய் கசாயம், இப்படி என்னென்னமோ செஞ்சு இது பத்தாம இப்ப அடுத்ததா புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. அதனால ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பயங்கரமா சண்டை போட்டு நம்ம மல்லியை அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம மல்லி திருப்பி ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை அடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம், பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய், நீங்க பத்திய சாப்பாடு தான்க்கா சாப்பிடணும், தேவையில்லாத சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் ஏறி போயிருக்கு, இனி பிபியை குறைக்கணும். ஸோ அதனால நீங்க ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடணும், லைட்டா வெயிட்டா தான் சாப்பிடணும், மல்லி இனிமே அதை தான் கொடுப்பா, அதுதான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ராஜேஸ்வரி என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு அவரே ஸ்பூனு கப்பை எடுத்து ஊட்டி விடுறாரு. ராஜேஸ்வரி மல்லியை முறைச்சிக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது, ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு இதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன பண்றாரு தெரியுமா, இனிமேல் நீங்கள் கட்டலில் படுக்கக்கூடாது, தரையில தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி தலகாணி தூக்கி கொடுக்க, நம்ம ராஜேஸ்வரி ஏன்டி என்னை பார்த்தா என்ன நல்லா யாரு நல்லா பஞ்சு மெத்தில் பட்டு மெத்தில் தூங்க வேண்டிய தூங்கிட்டு தூங்காம இருக்கிறவ என்ன போய் தரையில் படுக்க சோ அப்படின்னு டென்ஷனாக வராங்க. இதை பார்த்து நம்ம ரஞ்சிதா பக்கம், நீ என் ராஜிமாவே தரையில் படுக்க சொல்றியா அப்படின்னு மல்லிக்கிட்ட சண்டைக்கு போக, ராஜிமா நடி நீயும் தரையில் படி புடி தலகாணின்னு மல்லி நீட்ட, யாருக்கிட்ட நீட்டு மல்லி அடிக்க வராங்க நம்ம ரஞ்சிதா. யாரடி அடிக்க வராய் புட்ரிங்க ஒருத்தன், சாரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், புட்ரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலகாணி பிடிச்சி மல்லி ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க. செம்மையா அடி வாங்கின ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸாக இருப்பாங்கன்னு பார்த்தா நான் பெருசாக நடக்கலைங்க. சிம்பிளாக அடித்தடி முடிஞ்சிச்சு. பெரிய அடித்தடி ஆகி சீரியஸாக தானே இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் அந்த அளவுக்குலாம் நடக்கல. இப்படி ஒரு பக்கம் போய் அதுக்கப்புறம் நம்ம மல்லி சொல்கிறாங்க, என்கிட்ட இனிமேல் வச்சுக்கிற வேலை இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, அதை மீறி இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ராஜேஸ்வரி மேடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களே ஒட்டிங்கி ஓனா மாதிரி ஒல்லி ஆயதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, என்னடா பண்ணுறது தெரியாமல் என்னையும் விஜயம் சேர்த்து வச்சுட்டு துண்டை காணும் துணியை காணும் இந்த வீட்டை விட்டு ஓடுற நிலமை வரும், வர வைப்பேன் அப்படின்னு நம்ம மல்லி சவால் விட, இதை கேட்டு ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாம அப்படியே பைத்திய மாதிரி முடிக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வழி தெரியலைங்க. ஏன்னா சொன்னது யார், மல்லி மல்லி கில்லி கில்லி சொன்னால் நடக்காது, மல்லி சொன்னால் நடக்கும். ஏன்னா மல்லி கில்லி அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்கோம், இதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேங்களா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க நம்ம மல்லி, ராஜேஸ்வரி ரஞ்சிதா எப்படிலாம் அடித்து துரத்த போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறாங்க, வேதனைப்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சுறுசுறுப்பான விறுவிறுப்பான விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டாக்டரை பிடிச்சி அப்படியே முதுகல நங்கு குத்தி பெண்ட் எடுக்க போகிறாங்க நம்ம மல்லி. அது கூடி சீக்கிரம் வரப்போகுதுங்க. அது எப்படி நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க மறக்காமல் என்ன பிடிக்கல ஏது பிடிக்கல அப்படி விஷயத்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா நான் செய்கிற தப்பை அப்போ தான் என்னால் திருத்திக்க முடியும். அது நீங்கள் சொல்லாமட்டீங்களா, நான் செய்கிற தப்பை திரும்ப செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.